எல்லாமே இரண்டு. 2 மூலவர்கள், 2 அம்பாள்கள், 2 தல விருட்சங்கள், 2 தீர்த்தங்கள் என ஆச்சரியம் நிறைந்த ஒரு அதிசய சிவத்தலம். இந்த தலம்தான் சப்த விளங்க தலங்களில் ஒன்றான திருவொற்றியூர் படம்பக்கநாதர் திருக்கோயில். இங்கே இருக்கும் சிவபெருமானை மனித கைகளால் தொடவே முடியாது தெரியுமா? ஆம். மனிதர்கள் தீண்டா திருமேனியராக ஒரு கவசத்திற்கு உள்ளேதான் மூலவர் வீற்றிருக்கிறார். அதனால் இவருக்கு அபிஷேகங்கள் கிடையாது, வெறும் ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது. வருடத்திற்கு 3 நாட்கள், அதாவது கார்த்திகை பௌர்ணமியை தொடர்ந்து வரும் 3 நாட்கள் மட்டுமே கவசம் திறக்கப்பட்டு மூலவரை நேரடியாக தரிசிக்க முடியும். அந்த 3 நாட்கள் சுவாமிக்கு தைலக்காப்பு நடைபெறும். இந்த பிரத்யேகமான நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் வாசுகி பாம்பு ஆகியோர் சிவனை அரூபமாக வந்து வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இங்கு உண்டு. உபமன்யு முனிவரின் அறிவுரைப்படி வாசுகி பாம்பு இங்கு தவம் செய்ததாம். அதன் தவத்தை மெச்சி புற்று வடிவில் காட்சி தந்த ஈசன் வாசுகியை தன்னோடு இணைத்துக் கொண்டார். அதனால்தான் இவருக்கு படம்பக்கநாதர் என்று பெயர். இங்குள்ள இறைவனுக்கு மாணிக்க தியாகர் என்றொரு பெயரும் உண்டு. ஏலேலசிங்கர் என்ற பக்தர் மன்னனுக்காக வைத்திருந்த விலைமதிப்பற்ற நவரத்தின நகைகளை ஈசனின் உத்தரவுப்படி சிவனடியார்களுக்கு கொடுத்துவிட்டார். நகைகளை தேடி மன்னன் வந்தபோது சிவபெருமானே நேரில் தோன்றி நவரத்தினங்களை வழங்கி தன் பக்தனை காப்பாற்றினார். அதன் காரணமாகவே ஈசனுக்கு இந்த பெயர் வந்தது. இந்த தலத்தில் தெற்கு பார்த்தபடி அருள் பாலிக்கும் அன்னை வடிவுடைய நாயகியின் சன்னதி 51 சக்தி பீடங்களில் இக்ஷி பீடமாக போற்றப்படுகிறது. சிலைக்கு கீழே ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அம்பாள் சன்னதியில் கேரளாவை சேர்ந்த நம்பூதிரிகள் மட்டுமே பூஜை செய்கிறார்கள். தினமும் நடக்கும் கல்யாண புஷ்பாஞ்சலி திருமண தடைகளை நீக்கும் மாபெரும் பரிகாரமாகும். மதுரையை எரித்த கண்ணகியின் வரலாற்றுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. கோபம் தணியாமல் அவள் இந்த திருவொற்றியூருக்கு வந்தபோது ஈசனும் அம்பாளும் தாயம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். கண்ணகியின் சீற்றத்தை தணிக்க எண்ணிய ஈசன் அந்த தாயக்கட்டையை அங்கிருந்து ஒரு கிணற்றுக்குள் உருட்டிவிட்டார். அதை எடுக்க கண்ணகி உள்ளே இறங்கியதும் ஒரு பெரிய வட்டப்பாறையைக் கொண்டு கிணற்றை மூடினார். அங்கேயே பாறையாக மாறிய கண்ணகிக்கு பின்பு சிலை அமைக்கப்பட்டது. அவர்தான் இங்கிருக்கும் வட்டப்பாறை அம்மன். ஆதிசங்கரர் இங்கு ஸ்ரீசக்கரம் நிறுவி அம்மனின் உக்கிரத்தை தணித்துள்ளார். சைவ சமயக்குறவர்களில் ஒருவரான சுந்தரர் மற்றும் சங்கிலி நாச்சியாரின் திருமண வரலாற்றோடும் இந்த கோயில் நெருங்கிய தொடர்புடையது. ஏற்கனவே பறவை நாச்சியாரை திருமணமான சுந்தரரை மணக்க பயந்த சங்கிலி நாச்சியாருக்கு ஈசனே நேரடியாக வழிகாட்டி சுந்தரரை மகிழ மரத்தின் அடியில் வைத்து சத்தியம் வாங்கச் சொன்னார். அதன்படி மகிழ மரத்தடியிலேயே சுந்தரர் சங்கிலி நாச்சியார் திருமணம் நடந்தது. இன்றும் மாசி மாத மகம் நட்சத்திரத்தில் மகிழடி சேவை என்ற பெயரில் இந்த திருமண உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இங்கு பைரவர் தன்னுடைய நாய் வாகனம் இல்லாமலும் துர்க்கை அம்மன் மகிஷாசுரன் இல்லாமலும் அமைதியாக காட்சி தருவது இந்த தலத்தின் இன்னொரு தனிச்சிறப்பாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.